ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஃபேஸில் வந்து அதிகமாக பிம்பிள்ஸ் இருக்குது, உங்கள் ஃபேஸ் பார்க்க ரொம்ப ஆயிலியாக இருக்குது, உங்கள் ஃபேஸில் ஒரு க்ளோவே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலாம் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நீம் பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து நீம் பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நீம் லீப்பை வந்து கொஞ்சமாக எடுத்து அதை வந்து மிக்சியில் வந்து தண்ணி விட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீம் பவுடர் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். உங்கள் ஸ்கின் இச்சிங்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் பெட்டல் பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறேன். ரோஸ் பெட்டல் பவுட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் ஏஜிங்கை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் வந்து டார்க் பார்ட்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த டார்க் பார்ட்ஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நான் தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணி நம்ம முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். பிக்மெண்டேஷன் இருந்தால் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து உங்கள் ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட ஃபேஸ் வாஷோ சோப்போ எது இருக்கோ அதை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸை நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 50 மினிட்ஸ் கழித்து உங்கள் நார்மல் தண்ணி வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது நல்லா சர்க்குலர் மோஷனில் ஜென்டலாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் பார்த்தா தெரியும், உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 2 or 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். உங்கள் ஃபேஸில் வந்து எதனா பாக்டீரியா இருந்தால் கூட இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பாக்டீரியா வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணனால உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னா, உங்கள் ஸ்கின் இச்சிங்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணி உங்கள் முகத்தில் வந்து ஆக்னே இருந்தால் அந்த ஆக்னேவை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணதா மாரியாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். எல்லாருக்குமே எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகவும் கிடையாது. சில பேருக்கு வந்து நீம் பவுட்ரு வந்து செட் ஆகாது, சில பேருக்கு வந்து தயிர் வந்து ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து பேட்ச் டெஸ்ட் எடுக்க தெரியாதுன்னா கொஞ்சமாக ஃபேஸ் பேக் எடுத்து உங்கள் காதுக்கு பின்னாடி கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நினச்சிங்களா, அதை வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு அரிப்போ இச்சிங்னஸ் இல்லைன்னா அந்த ஃபேஸ் பேக் வந்து தாராளமாக உங்கள் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். எந்த ஃபேஸ் பேக் வந்து எடுத்தோன்னே டைரெக்டாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணாதுங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி முடிச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஒரு லைட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்க மாய்ஸ்சரைசர் வந்து அப்படியே வந்து லாக் ஆகிடும். இது போல் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் ஃபேஸ் பேக் வந்து மோஸ்ட்லி வந்து நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நைட்டில் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபேஸ் பேக்கோட முழு பெனிஃபிட்டும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். ஏன்னா ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம தூங்க தான் போவோம், எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டோம். இதுவே நீங்கள் மார்னிங் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வெயில் அதிகமாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ போகும்போது நீங்கள் என்ன பண்ணால் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் வந்து வெளியவே போகணும். உங்கள் ஃபேஸில் வந்து ஆக்னே அதிகமாக இருக்குது, டார்க் பார்ட்ஸ் அதிகமாக இருக்குது, உங்கள் ஸ்கின் வந்து இச்சிங்னஸாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதில் வந்து ஆட் பண்ணிக்க நீமும் சரி, ரோஸ் பெட்டல் பவுடரும் சரி, நம்ம ஸ்கின்னில் இருக்க இச்சிங்னஸையும் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் கலரையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.